ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வெண்ணிலா ரொம்பவே கோவத்தோடு வராங்க. காவேரி இப்படி வந்து விஜயோட கையை கோத்துட்டு இருக்கிறத பார்த்து பயங்கர எரிச்சல் அடைகிறாங்க. காவேரி பார்த்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, என்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டல, என்னை ஏமாற்றி அங்கே கூட்டு போய் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டல நீனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் பார் வெண்ணிலா, நான் இப்போவும் சொல்கிறேன், விஜய் வெளியில் எடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவேரி. காவேரி திட்டு. அதுக்கப்புறமா கோவப்பட்ட விஜய் என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தல எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டி என்ன வெளில கொண்டு வந்திருக்கா, நீ என்ன பண்ண நின்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. காதலிச்சே உன் மேலே அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறியே, என்னை உள்ள தள்ளி உட்கார வைக்கணும் அப்படின்றத உன்னோட காதலா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்க, இல்லை விஜய் எல்லாம் உனக்காக தான், என்னது எனக்காக பண்ணியா, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், என் மேலே பழியை தூக்கி உள்ளே உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எனக்காக தான் பண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கியா, பரவாயில்ல நீ எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேலும் எங்கள் 2 பேரோட வாழ்க்கையில நீ தலையிடாத, தயவு செய்து விலைக்கு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து வெண்ணிலா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க. என்னம்மா வெண்ணிலா, நீ பண்ண காரியத்தினால பார்த்தியா, எல்லாமே நீ பண்ணதுனால தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் வந்து சொல்கிறாங்க. காவேரியை சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக காவேரி அழைச்சிட்டு போகிறத பார்த்து வெண்ணிலாவுக்கு மனசே தாங்கலை, பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் இவ்வளோ தூரம் யாருக்காக கஷ்டப்பட்டனோ அவரே என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறத பார்த்து என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து சமாதானப்படுத்துறாங்க. எதுக்காக வெண்ணிலா இப்போ அழுதுட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ண ஒரே தப்புனால பார்த்தீங்களா அந்த காவேரி என்ன மாதிரி என்ன வேலை பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அப்போவே சொன்னேன், நாங்கள் 2 பேருமே சொல்லிட்டு இருந்தோம், அவளை நம்பி நீங்கள் போகாதீங்க, அவள் சரியான ஆள் அப்படின்ற, இப்போ புரியுதா அவங்களுக்கு அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் ராகினி, நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கணும், ஆனால் விஜய் கூட என்னை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் கூட்டிகிட்டு போனான், அதை நம்பி தான் நானும் போனேன், ஆனால் இப்போ என்னை விஜய் வந்து சுத்தமாக வந்து வெறுத்துட்டு போயிட்டாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. வாங்க வெண்ணிலா, நீங்கள் அழாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சமாதானப்படுத்தி வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து காவேரியை பார்த்து வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே ரசிச்சுக்கிட்டே வராரு. என்னங்க என்ன ஆச்சு, ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனையை போயிருக்கு, ஆனால் கடைசியில் எனக்காகனா நீ வந்து நின்ன பார்த்தியா, அதுதான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரியை நினச்சி. என்ன விஜய், நீங்கள் உங்களுக்காக எதனா ஒன்றா நான் வந்து நிற்காம வேறு யார் வந்து நிற்பாங்க, அதுதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னோட காதலை வந்து சொல்கிறாரு திரும்பவும் விஜய். உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரியை பார்த்து. நீங்கள் மட்டும் என்ன விஜய், உங்களை மாதிரியான ஒரு கணவன் கிடைக்க நானும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். சரி சரி, இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், சீக்கிரம் போங்க, வீட்டுக்கு வேறு லேட் ஆகுது, அம்மா கிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்க போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன காவேரி, இவ்வளோ தூரம் எனக்காக வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணி என்னை வெளியில் கொண்டு வந்துட்டேன், இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஃபேஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு அத்து பொடி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரியை கூப்பிட்டுட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. 2 பேரும் வந்து நிறைய பேசிக்கிறாங்க. ஒருத்தர் அன்பை வந்து மாறி மாறி வந்து பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்க லேட் ஆகுதுங்க, என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதன் பேரில் அதுக்கப்புறம் மனசே இல்லாமல் காவேரியை கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கிட்ட வந்து இறக்குறாரு. மனசே இல்லாமல் காவேரி அங்கேருந்து வந்து விஜய் பார்த்துக்கிட்டே அப்படியே கிளம்புறாங்க. காவேரி வந்ததை பார்த்து எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறத பார்த்து காவேரியோட மனசுக்குள்ளே ஒருவேளை உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோட போய் நிற்கிறாங்க. ஏன் காவேரி இவ்வளோ நேரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்க, அப்பாடா ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதேதோ காரணத்தை சொல்லி வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீடியா மூலயமா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ காவேரி வந்து விஜய்க்காக போய் நின்ன விஷயம் வந்து தெரிய வருது. இதனால் பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க சாரதா காவேரி மேலே. இதுக்கப்புறமா காவேரி கிட்ட உன்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா காவேரியோட முடிவு என்னவா இருக்கும் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா தன்னோட புருஷனோட வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்களா, இல்லை அப்பள பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்ற காரணத்துக்காக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அமைதியாக வந்து போகிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே கமெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.